அத்தியாயம் 31. வண்ண வண்ண பூக்குவியலாய் இருந்த பெண்களுக்கு மத்தியில் கருப்பு வண்ண ஒற்றை ரோஜாயாய் தனித்து நின்றிருந்த அவனது லட்டுமாவை நோக்கிய சரவணனின் புருவங்கள் யோசனையில் சுருங்கி நெளிந்தாலும், அட, நம்மாளுக்கு இங்கேதான் இத்தனை பேர் தெரியுமா என்று ஆச்சரியமாகவே எண்ண வைக்கும் அளவிற்கு அவளை சுற்றிலும் கல்லூரி பெண்கள் கூட்டமாக கூடியிருந்தனர். பேசும்போது கண்கள் 1000 அபிநயம் பிடிக்க, காதில் இருந்து பெரிய குடை சிமிக்கி இங்கும் அங்கும் அசைந்தாடி அவளது பேச்சுக்கு ஜதி சேர்க்க, கைகளை ஆட்டி ஆட்டி சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தவளை கண்டதுமே ஆனவனுக்கு நன்கு புரிந்து போனது அவள் அங்கிருந்தவர்களுக்கு நன்கு பரிச்சயமானவள் என்று. எப்படி இது சாத்தியம்? ஒன்று, அவள் இந்த காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா அவள் இங்கே ஒர்க் பண்ணவளாக இருக்கணும். அந்த அளவுக்கா நம்மளால் படிச்சிருக்கா? சச்சா, பார்த்தா அப்படி தெரியலையே. ஒருவேளை ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பாளோ என்று எண்ணி பார்த்தவனுக்கு மண்டை காய்ந்தது தான் மிச்சம். இத்தனை நாள் கூட இருக்கா, அவளை பற்றி நமக்கு அடிச்சுவடி கூட தெரியலையே சரவணா. இப்போவே கண்ணை கட்டுதே. இன்னும் என்னென்ன ஷாக் கொடுக்க போகிறானோன்னு தெரியலையே. ஒரு வார்த்தையாவது சொன்னாலா? எம காதகி, எனக்கும் இன்விடேஷன் வந்திருக்குன்னு கல்லூரி மங்கி மாதிரி கமுக்கமாக ஒன்றுமே சொல்லாமல் கூட வந்திருக்கா பாரு என்று மனம் ஒரு புறம் அவளை வைத்து செய்தாலும், நீ எங்கடா அவகிட்ட அவளை பற்றி கேட்டிருக்க? இல்லை, அவளா அவளை பற்றி சொல்கிறதுக்கு எப்போடா வாய்ப்பு கொடுத்துருக்க என்று மனசாட்சி காரி துப்ப, சரி சரி விடு சரவணா, இனிமேல் அவளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஃபுல் டைம் வேலையே என்று மனதிற்குள் சூடு வைத்தபடி அவனது மனையாளை நோக்கி சென்றான் அவன். முகத்தில் பலவித உணர்வுகள் பிரதிபலிக்க அவளை நோக்கி வந்து அவளது மணாளனை கண்டு கொண்ட அவனது மனையாளோ கூட்டத்தை ஒரு வழியாக கலைத்து அனுப்பிவிட்டு அவனை நெருங்கினாள். இதழ் விழிந்த புன்னகையுடன் தன்னை நோக்கி வந்தவளை தாடையை தடவியபடி கூர்மையாக நோக்கியவன், ஆமா, உனக்கும் இந்த காலேஜுக்கும் என்ன சம்பந்தம் என்றான் குரலில் நக்கலை கூட்டி. அவனது கேள்வியில் திரு திருவென விழித்து வைத்தவள், அது வந்து என்று பேசத் தொடங்கும் முன் அவளது வாய் தந்தி அடிக்க, தொண்டைக்குழிக்குள் சிக்கிக்கொண்ட வார்த்தை வெளியே வருவேனா என்று அடப்பிடித்து நிற்க, பரிதாபமாக அவனை பார்த்து வைத்தாள் சரவணனின் மனையாள். வாயை திறந்து எதையோ சொல்ல வந்தவள், ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க என்ற குரலில் வாயை சட்டென இருக்க மூடிக்கொண்டு சரவணனுடன் திரும்பி குரல் வந்த திசையை நோக்க, அங்கே மீண்டும் ஒரு மாணவ பட்டாளமே அவர்களை சூழ்ந்திருந்தது. சரவணனை பார்த்து அசடு வழிந்தபடியே மாணவர்கள் புறம் திரும்பியவள், நான் நல்லா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க? பிஜி பண்ணுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று வழக்கமாக சில வார்த்தைகளை அவர்களிடம் பேசியவள் அவளது கணவனையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க மறக்கவில்லை. இது மேமா என்று அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தவன் ஒரு வழியாக கூட்டம் கலைந்து, போலாமாங்க என்று வேணியின் குரலில்தான் மீண்டு வந்தான். ஏய், என்னடி சொல்லிட்டு போகிறாங்க? நீ அவங்களுக்கு மேடம்னா அப்போ இங்கே தான் ஒர்க் பண்ணியா? என்கிட்ட சொல்லவே இல்லை என்றவனின் ஆச்சரியமான குரலில் உதடுகள் சிரித்து கொண்டவள், அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் அ டைம், இப்போ இல்லை, புரியுதா? வாங்க போலாம் என்று இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு சென்றாள் அவளின் மனையாள். எத்தனை வருஷம் ஒர்க் பண்ண? இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண? அப்புறம் ஏன் வேலையை விட்டுட்ட என்று வரிசையாக அவன் அடுக்கிய கேள்வியில் அயர்த்து போனவள் திருப்பி அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தபடி, 4 வருஷம் ஜுவல்லரி டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சுகன் குட்டிக்காக அந்த வேலையை விட்டுனேன், போதுமா என்றவளின் பதிலில் உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகத்துடன் அவளை பார்த்தவன் எதுவும் பேசாமல் திரும்பி ஆடிட்டோரியத்தை நோக்கி நடக்க தொடங்கினான். சுகன் பெயரை கேட்டதும் அவ்வளவு நேரம் இருந்த இயல்பு நிலை மறைந்து ஒருவித அமைதியை கையில் எடுத்து கொண்டபடி சென்றவனை ஏக்க பெருமூச்சுடன் பார்த்து இருந்தவள் மனமோ, இதற்காக தானே என்னை குறித்து எதையும் நான் சொல்வது கிடையாது என்று எண்ணிக்கொள்ள அதே அமைதியுடன் அவனை தொடர்ந்து அந்த பிரம்மாண்ட ஆடிட்டோரியத்திற்குள் அடியெடுத்து வைத்தாள் சரவணனின் மனையாள். கல்லூரியின் 75வது ஆண்டு விழா என்பதால் ஒரு வாரம் நடக்கும் விழா நிகழ்ச்சியில் இன்றைய தினம் முன்னாள் மாணவர்களுக்கான அலுமினி விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து டிபார்ட்மெண்ட் மாணவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்க பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அங்கே புற்றீசல் போல குவிந்திருந்தனர்.
மேடையின் முன்புறம் கல்லூரி பேராசிரியர்கள் ஒரு பக்கம் முன்வரிசையில் அமர்ந்திருக்க, மற்றொரு பக்கம் முன்னாள் மாணவ தலைவர்கள், கல்ச்சுரல் செக்ரட்டரி என மாணவர்கள் பட்டாளம் அமர்ந்திருக்க, மேடையில் சிறப்பு விருந்தினர்களுடன் கல்லூரியின் தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிகளும் உட்கார்ந்திருந்தனர். பார்வையாளர்கள் பகுதியில் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த சரவணன் மேடையில் இரண்டாவது வரிசையில் உட்கார்ந்திருந்த அவனது மனையாலேயே கண்ணிமைக்காமல் வெறித்திருந்தான். இன்னும் அவனால் அவன் காதுகளை கிரகித்த விஷயங்களை நம்பியிருக்க முடியவில்லை. வரிசையாக தொடர்ந்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக கொடுத்ததால் அவனது குட்டி இதயம் எத்தனை அதிர்ச்சியை தான் தாங்கும். ஏற்கனவே அவனது மனையால் அங்கு பணியாற்றிய பேராசிரியர், அதுவும் டாக்டரேட் முடித்தவள் என்பதை அறிந்து கொண்ட அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள்ளாக அவள் பணிபுரிந்த நாட்களில் கடைசி 2 வருடங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக வேறு இருந்திருக்கிறாள் என்ற செய்தியில் ஹார்ட் அட்டாக் வராத குறையாக அதிர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான் ஆனவன். எங்கே தன்னை எதுவும் தவறாக எடுத்துக்கொள்வானோ என்று எண்ணி உள்ளுக்குள் மருகியபடி மேடைக்கு அழைத்தவர்களிடம் மறுத்துவிட்டு அவனுடனே ஒட்டி கொண்டே திருந்திருந்தவளை கண்டு மனதிற்குள் சிரித்து கொண்டவன், ஸோ ஃபங்க்ஷனுக்கு நான் உன்னை கூட்டிட்டு வரல, நீதான் என்ன பாடிகார்டு மாதிரி துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்க, அப்படித்தானே என்று நக்கலாக கேட்டவனின் கேள்வியில் கண்கள் கலங்கி போய் அவனை மருண்ட விழிகளுடன் பார்த்திருந்தவளை அதற்கு மேலும் சோதிக்க விரும்பாதவன், சும்மா தான் சொன்னேன், நீ ஸ்டேஜுக்கு போ, நான் இங்கே இருக்கேன் என்று வம்பாக அனுப்பி வைத்துவிட்டு அவனுக்குரிய இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். சரவணனுக்கு ஒரு புறம் அவனது உயிர் தோழனும் முன்னாள் மாணவ கல்ச்சுரல் செக்ரட்டரியுமான திரு குமரன் உட்கார்ந்திருக்க, இடப்புறம் அவனது வாழ்க்கையில் முக்கிய உறவான ஒருத்திக்காக, அதுவும் முன்னாள் மாணவிகள் கல்ச்சுரல் செக்ரட்டரியான ஒருத்திக்காக அந்த இருக்கை காத்து கொண்டிருந்தது. அவளது வருகை சரவணன் வேணியில் வாழ்வில் பூந்தென்றல் வசந்தம் வீசுமா, இல்லை சுனாமியாக சுருட்டி அடித்து சீரழித்து செல்லுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். விழா தொடங்கி நிகழ்ச்சி நிரல் படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வரிசையாக நடந்து கொண்டிருக்க, ஒருவனது கண்கள் மட்டும் மேடையில் இரண்டாவது வரிசையில் இருந்தவள் மீதே நிலை குத்தி நின்றது என்றுதான் அதற்கு இணையாக அங்கிருந்த ஒருத்தியின் பார்வையும் பார்வையாளர்களின் மத்தியில் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த ஆனவனையே அப்பட்டமாக நோக்கியிருந்தது. டே மச்சான், ஸ்டேஜில் 2வது வரிசையில் 4ஆவதா உட்கார்ந்துருக்க பொண்ணு நம்மளையே ஓவரா சைட் அடிக்குதுடா மச்சான் என்று வாயெல்லாம் பல்லாக கூறியவனை திரும்பி ஒரு முறை முறைக்கவும், அது மச்சான் நம்மள இல்ல உன்ன என்று அசடு வழிந்தவனை நோக்கி அது என்றபடி அழுத்தமாக பார்த்துவிட்டு மீண்டும் திருப்பிக் கொண்டான் ஆனவன். என்னடா நடக்குதுங்க என்ற ரீதியில் சரவணனையும் வேணியும் கலவரமாக மாறி மாறி பார்த்து வைத்த திருவிற்கு, ஐயோ இதுங்க 2 பேரோட பார்வையும் சரியில்லையே, அவன் புருஷன் மட்டும் பார்த்தா இவனுக்கு சங்கு ஊதுறதோடு இல்லாம கூட உட்கார்ந்திருந்த பாவத்துக்கும் எனக்கும் ஊதிடுவானே என்று மனதிற்குள் புலம்பியவன், டேய் மச்சான், டேய் சரவணா என்றான் பரிதாபமான குரலில். என்னடா வேணும் இப்போ உனக்கு, சும்மா நொய் நொய்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க என்று காண்டானவனிடம், இல்லை அந்த கருப்பு கலர் சாரியில் இருக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல, நெத்தியில குங்குமம்லாம் வச்சிருக்கடா என்றான். அப்படியாவது அவனது பார்வை மாறாதா என்ற நப்பாசையில், தெரியும் தெரியும் என்றதோடு மீண்டும் அவனது வேலையை, அதாங்க சைட் அடிக்கும் வேலையை இன்னும் வாகாக உட்கார்ந்தபடி தொடர்ந்து செய்ய தலையில் அடித்து கொண்டு திரு மீண்டும், டேய் மச்சான் மச்சான் என்றான் பழைய பல்லவியில். இப்ப என்னடா வேணும் உனக்கு என்று பல்லை கடித்தவனிடம், இல்ல உனக்கும் மறுபடியும் கல்யாணம் ஆயிடுச்சு என்றவனை, நான் கேட்டேனா இப்போ என்ற ரீதியில் தீயாக முறைத்து வைத்தவனின் பார்வையில் கப் சுப் என்று வாயை இருக்க மூடிக்கொண்டவன், யூ கண்டினியூ என்னும் விதமாக கலவரமான முகத்துடன் தலையசைத்து வைத்தான் சரவணனின் உயிர் தோழன். வரவேற்புரை சிறப்பு விருந்தினர்கள் உரையெல்லாம் அடுத்தடுத்து முடித்திருக்க, முன்னாள் பேராசிரியர்கள் உரையில் பேசுவதற்காக வேணியை அழைக்க கம்பீரமாக தனது இருக்கையில் இருந்து எழுந்தவள் சரவணனை திரும்பி மலங்க மலங்க பார்த்தபடி தயக்கத்துடன் நகர, ஆனவனோ கண்களை மூடி போய் பேசி எனும் விதமாக தலையசைத்ததில் விரிந்த புன்னகையுடன் மைக்கை தனது கையில் பற்றியவள் அவளுக்கான உரையை பேசத் தொடங்கினாள். வேணி அவளது இருக்கையை விட்டு எழுந்து வரும்போதே, டேய் மச்சான்
அந்த பொண்ணு, அந்த ஜட, அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கேன்டா மச்சான், எங்கன்னு தான் தெரியல என்று மண்டை குழம்பியவன், இங்கேயே லெக்சரராக ஒர்க் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாவும் ஆகியிருக்கான்னா அது படு பிரில்லியன் தான்டா. நல்ல ஃபெமிலியரான ஃபேஸ்டா மச்சான், எங்கே பார்த்தோன்னு தான் தெரியல என்றவனை வினோதமாக திரும்பி பார்த்தவன் கண்களை கூர்மையாக்கி, ஆமா நீ யாரை சொல்ற என்றான் கேள்வியாக திருவிடம். ஸ்டேஜில் இருந்து உன்னை முழுங்குற மாதிரி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்துச்சே, இப்போ கூட எழுந்திரிச்சு உன்னை ஒரு பார்வை பார்த்துட்டு மைக்கில் பேச போகுதே, அந்த லாங் ஹேர் பிளாக் கலர் சாரி பொண்ணு, கிருஷ்ணவேணியை தான் சொல்கிறேன் என்று நக்கலாக கூறியவன் கண்கள் பளிச்சென்று மின்ன, ஹா ஞாபகம் வந்துச்சுடா மச்சான், எங்க அந்த பொண்ணை பார்த்தேன்னு கூறி அந்த நாளின் அடுத்த அதிர்ச்சியை சரவணனுக்கு கொடுத்திருக்க, திரு கொடுத்த அதிர்ச்சியில் உறைந்து போய் மூச்சு விடவும் மறந்து நின்றான் சரவணன். அத்தியாயம் 32. எப்போதும் உற்சாகம் குறையாத உணர்ச்சி மிகுந்த பேச்சுக்கள், நண்பர்களுக்கிடையே கலாய்த்து பதில் தரும் தருணங்கள், விதவிதமான சிரிப்பு மிட்டாய்கள், அழகின் பெருமை பேசும் கவிதைகள், காதலருக்கிடையே ஆன சில்மிஷங்கள், இவையெல்லாம் இல்லாத வெறுமையாக அமைந்து விடுகிறது கல்லூரி நாட்களுக்கு பிறகான வாழ்க்கை பயணம் என்று கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு என்ற தலைப்பில் பேச துவங்கிய வேணி கண்களில் புன்னகையுடன் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருக்க, அது எதுவும் கருத்தில் பதியாது திருவையே திகைத்த விழிகளுடன் பார்த்திருந்தான் சரவணன். நீ நீ என்ன சொன்ன? இன்னொரு டைம் திருப்பி சொல்லு என்றான் தன் காதுகள் கிரகித்து கொண்ட செய்தி உண்மைதானா என்ற சந்தோஷத்தில். டேய் மச்சான், சத்தியமாடா, அது நம்ம ஜூனியர் பொண்ணு கிருஷ்ணவேணி தானடா என்று திரு அவளை அறிந்து கொண்ட சந்தோஷத்தில் கண்கள் விரிய கூற, இங்கே ஒருவனின் முகமோ உச்சகட்ட அதிர்ச்சியை தாங்கியிருந்தது. காலையில் கல்லூரியில் இருந்து வந்து இறங்கியதில் இருந்து இது இந்த நிமிஷம் வரை அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை தந்து ஆனவனை ஒரு அதிர்வு நிலையிலே வைத்திருக்கிறாள் சரவணனின் மனையாள். ஏற்கனவே பேராசிரியர் ஹெச்ஓடி என்று வேணியின் பல பரிமாணங்களை கண்டு நெஞ்சுவலி வராத குறையாக உறைந்து போய் உட்கார்ந்திருக்கிறான் ஆனவன். இதில் அவனது உயிர் தோழன் வேறு, அவள் இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவி என்றும், அதுவும் சரவணனின் பேட்ச் ஜூனியர் பொண்ணு என்று கேள்விப்பட்டதும் அவனுக்கு அதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. வரிசையாக தலைக்கோல் ஏறிய விஷயங்களில் தலை பாரமாகி மண்டை வெடிப்பது போல கணக்க தொடங்கியது. தன் நண்பனுக்கு அவளை தெரிந்திருக்கிறது என்றால் எப்படி எனக்கு மட்டும் அவளை பார்த்த ஞாபகம் எதுவும் இல்லை என்று எண்ணி குழம்பியவன், டே திரு, நாம ஃபைனல் இயர் பண்றப்ப அவ எந்த இயர் படிச்சா? ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா என்றான் பரபரப்பான குரலில். ஏண்டா மச்சான், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன என்று அவனது அவசரம் புரியாமல் சரவணனின் முகமாற்றத்தை கண்டு கேள்வியாக அவனை கேட்டு வைத்தான் அவனின் உயிர் தோழன். அதை நான் அப்புறம் சொல்றேன்டா, முதல்ல அவ எந்த வருஷம்னு சொல்லி தொலையேண்டா என்றான் பொறுமையற்ற குரலில் எரிச்சலுடன். ஹே ரிலாக்ஸ்டா மச்சான், இப்போ என்ன, அவ எந்த இயர் படிச்சான்னு தெரியணும் அவ்வளோதானே. நாம ஃபைனல் இயர் படிக்கிறப்ப அவ ஃபர்ஸ்ட் இயர்டா மச்சான் என்றான் சரவணனின் கேள்விக்கு பதிலாக. என்னடா மச்சான் ஆச்சு, எதுவும் ப்ராப்ளமா? உன் முகமே சரியில்லையே, சொல்லேண்டா என்றான் மீண்டும் ஒரு முறை நண்பனின் தவிப்பை காண சகிக்காது. ஒண்ணுமில்லை என்ற விதமாக தலையசைத்தவன் அப்படியே தலையை கைகளில் தாங்கியபடி கண்களை இறுக்க மூடிக்கொண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான். டே சரவணா என்ற திருவின் கவலையான குரலில் பட்டென்று நிமிர்ந்தவன், காலேஜ் படிக்கிறப்ப நீயும் ஏன் கூட தானே சுத்துவ? எனக்கு அவளை பார்த்த ஞாபகம் இல்லையே, அப்புறம் உனக்கு மட்டும் எப்படி அவளை அடையாள தெரிஞ்சது என்றான் சந்தேகமாக. டே, எனக்கும் அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு மட்டும் மனசில் தோணுச்சு. அதுவும் அவள் எழுந்து நடந்து வந்தபோது தான் அவளோட அந்த ஃபேஸு, நடக்கிற ஸ்டைலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் அவள் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா. எங்கே, நீ தான் ஃபைனல் இயர் முடிக்கிற கடைசி நாள்லேயே கல்யாணம் பண்ணிட்டியே, அப்போது நீ இருந்த டென்ஷனில் உனக்கு இதெல்லாம் எங்கே கவனத்தில் இருக்க போகுது? எப்போ பிரியாவோட லவ் அக்செப்ட் பண்ணியோ அப்போ இருந்து உனக்கு ஒரே போராட்டம்தான். பல நாட்கள் நீ கூட இருக்க எங்களையவே மறந்துடுவ, இதில் இந்த பொண்ணெல்லாம் எங்கே ஞாபகம் வச்சுக்க போற என்று நக்கலுடன் கூறியவன் நினைவு வந்தவனாக, டே மச்சான்,
இந்த பொண்ணு நம்ம கேங்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும்டா. அதுவும் பிரியா, பூமிகா கூடலாம் ரொம்ப க்ளோஸ்டா என்றான் அடுத்த அதிர்ச்சியாக. திரு கூறிய செய்தியை கிரகித்துக் கொள்வதற்கே அவனுக்கு சிறிது நேரம் பிடித்தது. சத்தியமாக அவனால் நம்பவே முடியவில்லை. எப்படி ஒருத்தி தன்னை சுற்றி இருந்த எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது, தனக்கு மட்டும் தெரியவில்லை? நான் என்ன கோமாவலையா இருந்தேன்? பிரியாவோட பிரச்சனைகள் எல்லாம் காலேஜ் ஃபைனல் இயர்ல அந்த டேஸ்ல தானே வந்துச்சு. அது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும் தானே. அவளோட பேரை கூட இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஞாபகத்திலேயே இல்லையே. அதுவும் இல்லாம இவளுக்கு பிரியாவை தெரியுமா என்ற திகைப்புடன் திரும்பி மேடையில் பேசிக் கொண்டிருந்தவளை கண்ணிமிக்காமல் பார்த்து வைத்தான் வேணியின் மணாளன். உதடுகளோடு சேர்த்து அவளது கண்களும் கவிப்பாட கம்பீரமாக பிசிறில்லாமல் முகம் நிறைந்த புன்னகையுடன் பேசிக்கொண்டிருந்தவளை தன்னை மறந்து அவளையே கண் சிமிட்டவும் மறந்து பார்த்திருந்தவன் அந்த அரங்கம் அதிரும் வண்ணம் ஒலித்த கைத்தட்டலில்தான் தன்னிலை பெற்று இருக்கும் சூழலை உணர்ந்தான். பேசி முடித்துவிட்டு அவள் கூறிய இருக்கையில் சென்று அமர்ந்து தன்னை நோக்கி ஓகேவா என்ற ரீதியில் பார்த்திருந்தவளை கண்டவனின் கண்களுக்கு அவள் இப்போது பெரிய இரகசிய பொக்கிஷமாக தெரிய தொடங்கினாலும் அவளது கேள்விக்கு விடையாக கண்களை மூடி திறந்து ஆம் எனும் விதமாக தலையசைத்து வைத்தான் ஆனவன். அழகான உரையை நிகழ்த்தி நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்த திருமதி கிருஷ்ணவேணி சிதேஷ் சரவணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பேசவிருக்கும் விருந்தினரை அழைக்கிறோம் என்று வர்ணனையாளர் கூறிய செய்தியில் சரவணனுக்கு அருகில் உட்கார்ந்திருக்க அவனது உயிர் தோழன் திருக்குமரன் பட்டென்று நெஞ்சை பிடித்துக்கொண்டு கண்கள் தெரித்து விழும் அளவுக்கு அப்பட்டமான அதிர்ச்சியுடன் சரவணனை திரும்பி நோக்கி, என்னடா இது என்ற ரீதியில் பார்த்து வைத்தான். திருவின் முகபாவனையை கண்ட சரவணனுக்கு அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் தளர்ந்து மலர துடித்த புன்னகையை உதடுக்குள் அடக்கி கொண்டவன் என்ன எனும் விதமாக புருவத்தை ஏற்றி இறக்கினான். இன்னொரு கையையும் நெஞ்சின் மீது பதித்து கொண்டவன், அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா கோபால்? சொல்லுங்க கோபால், சொல்லுங்க என்றான் அப்பட்டமான குரலில் அதிர்ச்சியை கூட்டி. சிறு முறுவலுடன் திருவின் தொடையில் பட்டென ஒரு அடி வைத்தவன், ஆமாண்டா மச்சான், என்னோட மிஸ்ஸஸ் தாண்டா அவ என்றவனின் குரலில் மட்டுமல்லாது முகத்திலும் தெரிந்த சந்தோஷத்திலும் பெருமிதத்திலும் திருவின் மனதும் நிறைந்திருந்தது. நண்பனின் கசப்பான பக்கங்களை கூடவே இருந்து கடந்து வந்தவன் ஆயிற்றே. வாழ்க்கை அவனுக்கு சபித்து விட்டதோ என்று எத்தனை நாட்கள் அவனை எண்ணி கலங்கியிருப்பான். தேற்றுவார் இன்றி தனிமை துயரில் வாடி வதங்கியவனை காண சகிக்காது எத்தனை நாட்கள் மனம் குமரி போயிருப்பான். ஒரு கட்டத்தில் தன்னால் தன் நண்பனும் வேதனை கொள்வதை தாங்கிக் கொள்ள முடியாதவன் திருவின் நட்பையும் விலக்கி வைத்திருந்தானே. இதோ நீண்ட நெடிய வருடங்களுக்கு பிறகு நேற்றுதானே அவனது குரலை போனில் கேட்டிருந்தான். அதனால் தானே இன்று நடக்கும் இந்த விழாவிற்கு திரு மட்டும் அல்லாது அவர்களது தோழியும் வர திட்டமிட்டது. இதையெல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு தனது நண்பனது வாழ்வு சீராகிவிடும் என்ற எண்ணம் தோன்றினாலும் வேணியை காணும் போது மட்டும் அவள் ஒரு புரியாத புதிராகவே திருவின் கண்களுக்கு தெரிந்தாள். எப்படியோ வாழ்க்கையில் அடுத்தடுத்து எடுப்புகளை மட்டுமே சந்தித்தவனுக்கு இவளது மூலமாவது ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும் என்று எண்ணியவன் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் மேடையை கவனிக்க தொடங்கினான். அவனது நண்பனின் பட்டுப்போன பாலைவனமான வாழ்க்கையில் மீண்டும் வந்த வசந்தமாக மேடையில் வீற்றிருந்தவளை நோக்கியவன் கண்கள் பணித்தது. அப்பவே நினைச்சண்டா மச்சான், என்னடா இந்த ஜூனியர் ஃபுல்லா ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு வந்ததுலேருந்து நம்மளே சைட் அடிக்குதேன்னு. காலேஜ் படிக்கிறப்ப சைட் அடிச்சது கூட ஓகே, இப்ப அதுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு, இப்பவும் இப்படி அப்பட்டமா அங்கிருந்து உன்னையே பாக்குதேன்னு கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டேன். ஆனா இதுதான் விஷயம்னு இப்பதான் தெரியுது. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு மட்டும்தான்டா சொன்னேன், உன்னோட ஒய்ஃபை பத்தி எதுவுமே சொல்லல, அதான் எனக்கு தெரியல என்று திரு பேசிக்கொண்டிருக்க, எனக்கே இப்பதான் அவளை பத்தி ஒவ்வொன்றா தெரியுது. நானே காலையிலேருந்து அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியாகி திணறி போய் உட்கார்ந்திருக்கேன் என்று எண்ணிக்கொண்டவன் கண்கள் மின்ன அவனது மனையாளை பார்த்திருந்தான். திரு அவளை பற்றி கூறிய செய்திகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருந்திருக்கவில்லை ஆனவன். இல்லையெனில் கல்லூரி காலத்தில் அவள் சரவணனை சுற்றி சுற்றி வந்து சைட் அடித்ததை தெரிந்திருப்பான். அப்படி அவளை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருந்தால் பின்னாளில் தனக்கு கிடைக்கப் போகும் உயிரை உறைய வைக்கும் அதிர்ச்சியில் இருந்து சுதாரித்து இருப்பான்.
எங்கே அவனது சிந்தையை முழுவதும் அவனது லட்டுமாவே ஆக்கிரமித்து விட்டாளே. அதனால் தானோ என்னவோ மற்ற எதுவும் அவனது கவனத்தில் மட்டும் அல்லாது கருத்தில் கூட பதியவில்லை. அடுத்த நிகழ்ச்சியாக கல்லூரியின் வளர்ச்சிக்கு அதிக நன்கொடை வழங்கிய முன்னாள் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற அதில் அதிக நன்கொடை வழங்கிய வரிசையில் குமுதம் ஜுவல்லர்ஸின் உரிமையாளரான சரவணனின் பெயர் அழைக்கப்படும் தருணம் கம்பீரமாக எழுந்து மேடை நோக்கி சென்றவன் நினைவு பரிசினை வாங்குவதற்கு முன்பாக அவனது மனையாளையும் தன்னுடன் இணைத்து கொண்டு ஜோடியாக இருவரும் சேர்ந்தே அதை பெற்றுக்கொள்ள அவர்களை அறிந்திருந்தவர்களின் முகத்தில் எல்லாம் அதிர்ச்சி, ஆச்சரியம், மகிழ்ச்சி என்று பலவிதமான உணர்வு குவியல்கள் தோன்றி மறைய அந்த அரங்கமே கரகோஷத்தில் நிரம்பி வழிந்தது. அடுத்தடுத்ததாக தேநீர் இடைவேறி வழங்கப்பட மேடையில் இருந்த சரவணனுடன் இணைந்து வேணியும் கீழே இறங்கி திருவை நோக்கி நகர, அதே சமயம் ஆடிட்டோரியத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தாள் சரவணனின் உயிர் தோழி பூமிகா. அத்தியாயம் 33. வாழ்க்கை எல்லோருக்கும் எல்லாமும் தர காத்திருக்கு. தேடுபவர்கள் கண்டடைவார்கள் என்பதுதான் கண்ணில் தெரிகிற ஒரே உண்மை. இங்கே சரவணனும் அவனது மனையாளை பற்றிய உண்மைகளை தேடி முன்னேற வரிசையாக அவளை பற்றி அவன் கிரகித்து கொண்ட இரகசியங்களில் ஆனவன்தான் மீள முடியாத அதிர்ச்சி நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான். இத்தனை நாளும் தன் மனையாளின் புற அழகை மட்டுமே ரசித்து இருந்தவனுக்கு இவ்வளவு கொள்ளை அழகை எங்கிருந்து இவள் பெற்றாள் என்றே எண்ண வைத்திருந்தது. ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் புதிதாக தெரியும் அவளது அசைவுகள் ஒவ்வொன்றும் அவனது மனத்திரையில் பதிந்து அவனது மரித்து போன உணர்வுகளை தூண்டி அவனுக்குள் என்னவோ செய்து வைத்தது. இதோ இப்போது கூட மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது அவளின் குரலை கேட்டதும், கோலக்குயிலோசை உனது குரல் இனிமையடி என்று பாரதியின் கவிதை வரிகள்தான் ஆனவனின் மனதிற்குள் வந்து சென்றது. குரல் மட்டுமா, இதோ ஜோடியிட்டு அவனுடன் நடந்து வரும் அவளுடைய நடை உடை பாவனையை பார்த்தபோது பாரதியின் புதுமை பின்னாக இவளும் இருப்பாளோ என்று கூட எண்ண வைத்தது. அவளிடம் என்னவென்று சொல்ல முடியாத ஏதோ ஒருவித கவர்ச்சி அவனை கவர்ந்திழுப்பதை உணர்ந்துதானே இருக்கிறான் ஆனவன். எப்போதும் அவன் கண்களுக்கு மட்டும் புரியாத புதிராகவே தான் தோன்றுகிறாள் அவள். அவளை காணும் போதெல்லாம் விளங்காத புதிராய்தான் விழித்து நிற்கிறான் அவன். தன்னை நோக்கி ஜோடியாக நடந்து வந்தவர்களின் ஜோடி பொருத்தத்தை கண்ட திருவிற்கு அத்தனை பெருமிதமாய் இருந்தது. இதே போல அவங்க 2 பேரும் நீண்ட காலம் ஒற்றுமையா வாழ வேண்டும் என்று அவனது மனமோ மானசீகமாக கடவுளை வேண்டிக் கொண்டது. அதற்குள் வேணியை சுற்றி ஒரு கூட்டமும் சரவணனை சுற்றி ஒரு கூட்டமும் தேடி வர கண்களால் ஒரு இறைஞ்சல் பார்வையை வீசி சரவணனிடம் அனுமதி வாங்கி நிற்க அவனும் போய் பேசிவிட்டு வா என்று கூறி அவளை தேடி வந்த கூட்டத்துடன் அவன் அனுப்பி வைத்துவிட்டு அவனும் அவளது நட்பு வட்டாரத்துக்குள் இணைந்து கொண்டான். சிறிது நேரம் குடும்பம், தொழில் என மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில், டேய் மச்சான், அங்க பாரு பூமிகா என்று கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் வர அனைவரின் கண்களும் ஆவலுடன் வாசலை நோக்கி திரும்பியது. அதற்குள்ளாக உள்ளே வந்தவளும் இவர்களை கண்டு முகம் கொல்லா புன்னகையுடன் கையை அசைத்தபடி அவர்களை நோக்கி வந்தாள். வழக்கமான நல விசாரிப்புகளுக்கு பின் கூட்டம் சிறிது சிறிதாக பிரிய சரவணன், திரு மற்றும் பூமிகா மூவரும் மட்டும் நைஸாக அங்கிருந்து நழுவி கையில் டீ கோப்பைகளை ஏந்தியபடி ஒரு இருக்கையை பிடித்து அமர்ந்து கொண்டனர். எப்போ பூமி நீ சென்னையிலிருந்து வந்த? மாம்ஸ், குட்டீஸ் எப்படி இருக்காங்க என்று ஆசையுடன் நலம் விசாரித்த சரவணனின் முகத்தை பாராது திருவின் புறம் திரும்பிக் கொண்டவள், டே திரு, என்கிட்ட யாரும் பேச வேணான்னு சொல்லுடா என்றால் முறுக்கி கொண்டு. அது சரவணனின் முகம் சுருங்கி போக பாவமாக பூமியை பார்த்து வைத்தான். இப்போதுதான் ஐயாவுக்கு நம்மளெல்லாம் கண்ணுக்கு தெரியுது போல. ஆமா, 8 வருஷமா கோமால இருந்தவனுக்கு எப்படா நினைவு வந்துச்சு என்று நக்கலாக கேட்டபடி டீயை பருகினாள் சரவணனின் உயிர் தோழி. பூமியின் பேச்சில் வாயை கையால் மூடியபடி நமட்டு சிரிப்புடன் சரவணனை பார்த்த திருவன் செயலில் காண்டானவனோ அவனது கையில் இருந்த டீ கோப்பையை பிடுங்கி தூக்கி எறிந்துவிட்டு, நான் திட்டு வாங்கினா உனக்கு குளுகுளோன்னு இருக்குதா என்றான் பல்லை விருவியபடி. கீழே விழுந்து கிடந்த டீ கப்பையும் சரவணனையும் மாறி மாறி பார்த்தவன், வடமூச்சே
என்ற ரீதியில் அவனை பாவமாக பார்த்து வைத்தான். நண்பர்களின் அலப்பறையில் கல்கென்று சிரித்தவள், அவன்கிட்ட ஏண்டா உன் கோபத்தை காமிக்கிற? நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல கோபப்படணும் என்றாள் பூமிகா. அதில் சரவணனின் முகம் மேலும் சுருங்கி போக அதை காண சகிக்காதவளாக, சரி சரி, உடனே மூஞ்சி இப்படியே 300 முழத்துக்கு தூக்கி வச்சு எங்களை நோக்கடிக்காத. ஐயாவுக்கு இப்பயாவது எங்களை கண்ணு தெரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, எப்படி இந்த ஞானோதயம் எல்லாம் வந்துச்சு? எந்த மரத்தடியில் நின்று இந்த அறிவெல்லாம் கிடைச்சது என்றவளை அசடு வழிய பார்த்து வைத்தான் அவளின் உயிர் தோழன் சரவணன். எல்லாம் ஐயாவுக்கு பொண்டாட்டி வந்ததால தான். அதான் இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிருக்காரு என்று சைடு கேப்பில் சரவணனை வாரிவிட்டு அவனது முறைப்பை பரிசாக பெற்றுக்கொண்டவன் பூமியை பற்றி நலம் விசாரிக்க ஆரம்பித்தான். உங்கள் மாம்ஸ்க்கு என்ன, ஜாலியாக தான் இருக்காரு. ஐடி ஃபீல்டில் ஒர்க் வரையா, ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன ஒன்று, நான் ஹோம் மேக்கருன்றனால குட்டீஸை வச்சு கொஞ்சம் சமாளிக்க முடியுது. இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான், அதுவும் சென்னையில் என்றால் சலிப்பாக. குட்டீஸ்க்கு என்ன வயசாகுது, ஸ்கூல் போகிறாங்களா என்ன என்று ஆர்வக்கோளாறில் கேட்ட சரவணனை தீயாக முறைத்து வைத்தவள், என் கல்யாணத்துக்கு கூட வராதவனுக்கு இப்போ மட்டும் என்னவா அக்கறை என்று பொறிந்து தள்ளினாலும், பொண்ணு செகண்டு, 2வது பொண்ணு எல்கேஜி படிக்குது என்று கூறி அவன் கேட்ட தகவலை அவனுக்கு கொடுத்திருந்தாள். மாம்சையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்று திருவிடம், யாரு அவரா? வந்துட்டாலும் இப்பவே நான் இந்த பக்கம் வந்ததும் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனாலும் பயபுல ஒரு நாளைக்கு 100 வாட்டி ஃபோன் பண்ணி பேசியே கவுத்துடு என்ன என்று குறையாக கூறினாலும் அவளது முகத்தில் கணவனின் அக்கறையை நினைத்து பெருமிதமே மிழ்ந்தது. நானும் கம்பல் பண்ணல வர சொல்லி. பாப்பாங்க இங்கே தான் குன்னூரில் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். 2 days இங்கே தான் ஸ்டே, அப்புறம்தான் சென்னை கிளம்புவேன் என்றவளின் பேச்சில் நிறைவாக உணர்ந்தனர் நண்பர்கள் இருவரும். நீ என்னடா திரு பண்ணிட்டுருக்க? உன்னோட அத்தை மக ரத்னம் என்ன சொல்கிறா? பையனுக்கு இப்போ 2 வயசு இருக்கும்ல என்றவளுக்கு ஆம் எனும் விதமாக தலையசைத்தவன், துடியலூரில் அவன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்ப்பதாகவும் அவனது காதல் கிளி வினிதா நலமாக இருப்பதாகவும் புன்னகையுடன் கூறினான். நண்பர்கள் மூவரும் மனம் விட்டு பேச தொடங்கியதும் பேச்சுக்கள் அவர்கள் கல்லூரி நாட்களுக்கு நோக்கி நகர மற்ற நண்பர்களை குறித்து பேச தொடங்கியிருந்தனர். இதற்கிடையில் பூமிவிற்கு அவளது கணவனிடமிருந்து அழைப்பு வர எழுந்து சென்று பேச தொடங்க, திருவும் ஆஃபீஸ் கால் ஒன்று பேசிவிட்டு வருவதாக நகர, தனித்து விடப்பட்டவனுக்கு அழையா விருந்தாளியாக அவனது லட்டு அம்மாவின் நினைவு வர அவனது இதழ்கள் புன்னகையில் விரிய தொடங்கியது. அடுத்த நிமிடமே அவனது எண்ணத்தின் நாயகியிடம் இருந்து அழைப்பு வர இன்பமாக அதிர்ந்து போனான் ஆனவன். சிறு முறுவலுடன் போனை ஆன் செய்து காதில் வைத்தவனோ, மேடமுக்கு புருஷன் இருக்கிறது கூட ஞாபகம் வந்துருச்சு போலையே என்று குறும்பாக கேட்கவும், அந்த பக்கம், சுச்சு இல்லைங்க, வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேனா அதான் என்று எங்கே தன்னை தவறாக நினைத்து கொள்வானோ என்ற எண்ணத்தில் கலவரமான குரலில் பேசத் தொடங்கியவளை நினைத்து சிரித்து கொண்டவன், ஹே ரிலாக்ஸ்டி பொண்டாட்டி, நான் சும்மா தான் கேட்டேன் என்றான் உள்ளிறங்கிய குரலில். ஏனோ போனின் வழியே அவள் காதுக்குள் ஒலித்த பொண்டாட்டி என்ற வார்த்தையில் பெண்ணவளின் தளிர் மேனி ஒரு முறை சிலிர்த்து அடங்க கண்ணக்கதுப்புகள் இரண்டும் செவ்வானமாய் சிவந்து போனது. ஏய், என்னடி இது, இவளுக்கு இப்படி கண்ண சிவக்குது? மாம்ஸ் அந்த பக்கம் இருந்து நிறைய முத்தம் கொடுப்பாரோ? பயபலைக்கு இப்படி உடம்பு உதற ஆரம்பிச்சிருச்சு என்று கேலி செய்து சிரித்த அவளது தோழிகளை கண்டு பொய்யாக முறைத்தவள், ஏய் உங்களை யாரடி இங்கே வர சொன்னது? போங்க அந்த பக்கம் என்று விரட்டியவள் அவர்களை விட்டு இன்னும் தள்ளி நகர்ந்து வந்தாள். இந்த பக்கம் இருந்தவனுக்கும் அவர்கள் பேசியது அச்சு பிசுக்காமல் கேட்க அவளது முகம் இப்போது எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்த்தவனுக்கு அவளை இப்போதே காண வேண்டும் என்று மனம் பரபரத்தது. ஓய் மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை என்று அவன் கிண்டலாக கேட்டதும் தான் எதற்கு கூப்பிட்டால் என்று ஞாபகம் வந்தவளாக, இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும்னு கேட்குறாங்க, அதான் அவங்கள கூட்டிகிட்டு வரட்டா? ரொம்ப பேரெல்லாம் இல்லை, ஒரு 2 பேர் தான் என்று தவிப்புடன் கேட்டவளை கண்டு மனம் கனிந்தவன், இதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமாடி? தாராளமாக கூட்டிகிட்டு வா, இல்லை நீங்கள் வாடான்னு சொல்லு, அடுத்த நிமிடம் நீ எங்கே இருக்கியோ அந்த இடத்துக்கு நான் வரேன் என்றவனின் வார்த்தையில் மகிழ்ச்சி கடலில் மிதந்தவள், இல்லை நானே அங்கே வரேன்
என்றபடி அவன் இருக்கும் இடத்தை கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு போனை அணைத்துவிட்டு துள்ளல் நடையுடன் அவளது தோழிகளை நோக்கி சென்றாள். அதற்குள் இங்கு திருவும் பூமியும் போன் பேசி முடித்துவிட்டு திரும்பி இருக்க மீண்டும் நண்பர்கள் மூவரும் தங்களது உலகத்தில் பிரவேசிக்க தொடங்கியிருந்தனர். பேச்சுவாக்கில் எதிர்ச்சியாக திரும்பி பார்த்த பூமியின் கண்கள் தூரத்தில் வருபவர்களை கண்டு கண்கள் சுருக்கி பார்த்து வைக்க நொடியில் விரிந்த கண்களுடன், டே திரு, அதோ பாரு, அங்க வரது நம்ம ஜூனியர் கிறிஷ் தானே என்றாள் பரபரப்பான குரலில். பூமிகாவின் கூற்றில் அதிர்ச்சியான திரு கலவரமான கண்களுடன் தங்களை நோக்கி வருபவர்களை திரும்பி பார்த்தவன், பத்த வச்சிட்டியே பரட்ட என்ற ரீதியில் பூமிகாவை ஒரு முறை முறைத்துவிட்டு அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு சரவணனை பார்த்து வைத்தான். பூமிகா கூறிய பெயரை உள்வாங்கிக் கொண்டவனுக்கு மண்டிக்குள் ரயில் ஓட ஆரம்பிக்க அவனது முகமோ பலவித கலவையான உணர்வுகளை பிரதிபலிக்க ஆர்வமுடன் திரும்பி கிறிஷை நோக்கியவன் கண்கள் தங்களை நோக்கி வருபவர்களை யோசனையாக பார்த்துவிட்டு, இவ யாரை பார்த்து கிறிஷ்னு சொல்றா என்று குழப்பமாக பூமிகாவை நோக்க வைத்தது. தூரம் குறைந்து கொண்டே வர நெருங்க நெருங்க அவர்களை கண்டு ஒருவித குதூகலத்துடன், ஏய் திரு, அது சத்தியமா கிறிஷே தாண்டா, நம்மளை நோக்கிதான் வராங்க, பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுல என்று சிலாக்கித்தவளை இன்னுமே புரியாமல் பார்த்தவன், ஆமா நீ யார சொல்ற கிறிஷ்னு, அங்க வராங்களே அவங்கள ஒருத்தரியா என்றவனை பார்த்து ஆம் எனும் விதமாக தலையசைத்தவள், அதுவும் அந்த 3 பேர்ல மிடில் வரால நம்ம ஜூனியர் கிறிஷ் என்றதும் அதிர்ச்சியில் பட்டன சேரில் இருந்து எழுந்து விட்டான் சரவணன். அவனது இதயமோ பந்தய குதிரையை விட வேகமாக துடிக்க தொடங்க முகமே இறுகி போய் இரத்தமென சிவந்திருக்க ரௌத்திரமான விழிகளுடன் தன்னை நோக்கியவர்களை பார்த்திருந்தான் சரவணன். அத்தியாயம் 34. வேகம் வேகம் வேகம். அந்த ரெனால்ட் டஸ்டர் கார் ஒருவேளை நம்ம கார் பந்தயத்தில் பங்கேற்கும் ஃபார்முலா காராக தயாரிக்கப்பட்ட படைப்போ என்று குழம்பி போகும் அளவிற்கு அதிவேகத்தில் காற்றாக பறந்து கொண்டிருந்தது சரவணனின் கைகளில். மழையில் நனைந்த கோழி குஞ்சாக முன் சீட்டோட சீட்டாக பசை போல் ஒட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த வேணியின் முகமோ அவனது அந்த அதிவேகத்தை கண்டு பயந்து போய் முகம் வெளிரி போயிருந்தது. நல்ல வேளை ஊரை சுற்றி சென்று கொண்டிருக்கிறது அவர்களது கார். இதே வேகத்தில் சிட்டிக்குள் சென்றிருந்தால் இந்நேரம் காரோடு சேர்ந்து அவர்களும் ஸ்டேஷன் வாயிலில் நின்றிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவளுக்கு எப்படி அவனது வேகத்தை குறைப்பது என்றுதான் சுத்தமாக தெரியவில்லை. அவனது முழு கோபத்தையும் ஸ்டியரிங்கில் காட்டி முகம் இருக்க காற்றில் பறந்து கொண்டிருந்தவன் மனமோ தீப்பிழம்பாக கொதித்து கொண்டு இருந்தது. ஏனோ அவனை சுற்றிலும் இயங்கும் உலகம் யாவும் முற்றிலும் மாயைதானோ என்று எண்ணும் அளவிற்கு அவனை சுழலாக சூழ்ந்திருந்தது. புதிரான விஷயங்களை கண்டு தளர்ந்து போயிருந்தான் அந்த 6 அடி ஆண்மகன். இந்த புள்ளியில் அவன் தோற்று போனான். அவனை சுற்றிலும் இருந்தவர்களுக்கு எல்லாமும் தெரிந்திருக்க ஏன் அவன் மட்டும் கண்ணை கட்டிக்கொண்டு காலத்தை கடத்தி இருக்கிறான் என்று எண்ணி பார்த்தவனுக்கு மனதில் சொல்லென்ன உணர்வு தோன்றி ஆரம்பித்தது. எது அவன் கண்களை மறைத்தது? இதோ கிறிஷ் என்பது ஒரு ஆண் என்று கல்லூரி நாட்கள் தொடங்கி இப்போது வரை இத்தனை ஆண்டுகளாக நம்பிக்கொண்டிருந்தவனிடம் அவளை ஒரு பெண் என்று கூறி அவன் கண் முன்னே காட்டினால் அவனும் தான் என்ன செய்வான்? அதுவும் அந்த பெயரில் உலாவிக் கொண்டிருப்பவள் சாட்சாத் அவன் கையால் தழைய தழைய தாழியை வாங்கி கொண்ட அவனது தர்ம பத்னி என்றால் அவனது நிலையை சொல்லி தெரிய வேண்டுமா? அன்று கூட பிரியாவிடம் அவன் கேட்டானே, கிறிஷா யாரது, பையனா பொண்ணா என்று. அவளும் அது பையன் என்றுதானே கூறினாள். அன்று அவள் முகத்தில் பையன் என்று கூறும்போது ஒரு பதட்டம் தெரிந்ததே. எதற்காக அந்த பதட்டம்? அப்போது அதை பெரியதாக எண்ணாமல் விட்டது அவன் தவறோ? அதை என்னவென்று விசாரித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டுமோ? ஏன் அவனிடம் மட்டும் கிறிஷை பையனாக காட்ட வேண்டும்? அப்போ பிரியாவுக்கும் அவனது லட்டம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று எண்ணியவனுக்கு அவனை நினைத்தே கழிவிறக்கம் தோன்ற ஆரம்பித்தது. முன்னால் சென்று கொண்டிருந்த 2 வீலரின் மீது மோத பார்த்தவன் சட்டென சுதாரித்து சடாரென வண்டியை வேகமாக ஒடித்து திருப்பியதில் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு சீட்டில் பதுங்கியவள் சிறிது நேரம் கழித்தே மெல்ல அவளது
படபடக்கும் இமைகளை திறந்து பார்த்தாள். இன்னும் அதே வேகத்தில் சென்று கொண்டிருந்த காரை எண்ணி ஓய்ந்து போனவள் கலங்கிய விழிகளுடன் அவளது அருகில் இருந்த அவளது மணாளனை மெல்ல விழி உயர்த்தி பார்த்து வைத்தாள். முகம் இறுகி போய் செங்கணலாய் சிவந்திருந்த அவனது கண்களை பார்க்கவே அவளுக்கு அத்தனை பயமாக இருந்தது. எத்தனை ஆசையாக தனது தோழிகளிடம் அவனது மனம் கவர்ந்தவனை அறிமுகப்படுத்தி வைக்க வந்திருப்பாள். கிட்ட நெருங்கும் வரை கூட அவனை மட்டுமே கண்கள் மின்ன பார்த்தபடி வந்தவள் அருகில் நின்றிருந்தவளை கவனிக்க தவறியிருந்தாளோ? அன்றைய நாளில் அவள் செய்து வைத்த மிக பெரிய முட்டாள்தனம் அதுதானே. அருகில் நின்றிருந்தவளை முதலிலேயே பார்த்திருந்தால் கொஞ்சமேனும் சுதாரித்து இருப்பாளோ என்னவோ. கடைசி நேரத்தில் பார்த்ததில் அப்படியே ஒரு நிமிடம் உறைந்து போய் சிலை என நின்று விட்டாளே. நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்த்துதான் அவள் இன்று சரவணனோடு வர துணிந்ததே. ஆனால் அவளே எதிர்பாராமல் நடந்த ஒன்று பூமிகாவின் திடீர் வருகை. சத்தியமாக அந்த நிமிடம் அந்த இடத்தில் அவளை வேணி எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதை அவளை கண்டவுடன் உறைந்து போய் நின்ற நிலையே சொல்லாமல் சொல்லியது ஆனவனுக்கு. வேணியே உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகத்துடன் அழுத்தமாக பார்த்தபடி நின்றிருந்த சரவணன், சாரி சிஸ்டர், ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, இன்னொரு நாள் நம்ம ஃப்ரீயாக மீட் பண்ணலாம், இப்போ கொஞ்சம் கிளம்பணும் என்று கண்ணியமாக கூறி வேணியின் தோழிகளிடம் விடை பெற்று திரும்பியவன் அந்த சூழ்நிலையிலும் திருவிடம் பூமிகாவை பத்திரமாக வீட்டில் விடும்படி ஊருக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டுக்கு ஒரு முறை வந்துவிட்டு செல்லும்படியும் பூமியிடமும் கூறிவிட்டுதானே அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறி வந்திருந்தான். வேணிக்கும் அவனது அருகில் இருக்கும் ஆணவனின் மனநிலை நன்கு புரிகிறதுதான். ஆனால் அவளும் தான் என்ன செய்வாள்? அவளாக அவளை பற்றி கூறினால் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்வானா அவன்? இதற்கெல்லாம் காரணமானவள் இவ்வுலகை விட்டே போய் சேர்ந்து விட்டாள். இனி இதற்கு மேல் நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்களை பேசி மட்டும் ஆக போவது என்ன என்று எண்ணியதால் தானே இந்த நிமிடம் வரை அவள் மௌனம் காப்பது. அவள் ஆழ் மனதில் மறைத்து கிடக்கும் ரகசியங்களை அவனிடம் சொல்வதால் மட்டும் வேணியின் வாழ்க்கையில் அவளுக்கு நடந்து முடிந்தவைகளை மாற்றி அமைக்க முடியுமா என்ன? முடியாதுதானே. அப்புறம் எதற்கு அதை பற்றி பேசிக்கொண்டு என்று எண்ணியவள் இனியும் நடந்து முடிந்த எதை பற்றியும் அவனிடம் வாயை திறக்கக்கூடாது என்று உறுதியுடன் மனதில் முடிவெடுத்தவளாக அவன் புறம் பார்வையை திருப்பி அவனை நோக்கினாள் பேதையவள். இன்னுமே கடினமான முகத்துடன் காரை கட்டுக்கடங்காத வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தவனை கண்டு மனம் கனிந்தவள் வரவழைக்கப்பட்ட தைரியத்துடன் கியரை இறுக்கமாக பற்றியிருந்த அவனது வலிமையான நீண்ட கரத்தின் மீது தனது கைகளை வைத்து அழுத்தமாக பற்றினாள். பெண்ணவனின் தொடுகையில் அந்த 6 அடி ஆண்மகனின் ஒட்டுமொத்த தேகமும் விரைத்து இறுகியதில் அவளது கண்கள் அவளையும் அறியாமல் கலங்கத் தொடங்க அவனையே கண்கள் சிமிட்டாமல் கண்ணீர் வடிய பார்த்திருந்தாள். பெண்ணவளின் அழுத்தம் மேலும் இறுகியதில் ஏனோ அவ்வளவு நேரம் இருந்த மூர்க்கம் குறைந்து சிறிது கோபம் மட்டுப்பட அவனது காரின் வேகமும் சற்று மட்டுப்பட தொடங்கியிருந்தது. அந்த பிரம்மாண்ட கேட்டை தாண்டி வேகமாக காரை கொண்டு வந்து அவர்கள் வீட்டின் தரிப்பிடத்தில் சராலென நிறுத்தியவன் அவளை திருப்பி கூட பார்க்காமல் காரை விட்டு வெளியேறி வீட்டிற்குள் விறுவிறுவென்று நுழைந்திருந்தான். செல்லும் அவளது மணாளனையே ஏக்கமாக பார்த்திருந்தவளின் மனமோ அவளது வாழ்வில் மட்டும் மகிழ்ச்சி என்பது நிலைக்கவே நிலைக்காதா என்று வேதனை கொள்ள வைத்தது. எத்தனை ஆசையாக கிளம்பி காலையில் அவனுடன் ஜோடி போட்டுக்கொண்டு கல்லூரிக்கு சென்றிருப்பாள். யார் கண்ணப்பட்டதோ மண்ணில் கட்டிய வீடு போல அவளது சந்தோஷமும் நொடியில் சரிந்து மண்ணோடு மண்ணாகி போய்விட்டது. எது நடக்கக்கூடாது என்று அவன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி அழைத்ததும் தயங்கி நின்றாலோ அது இன்று அமர்க்கலமாக நடந்தேறி அவளது மணாளனின் தலையில் இடியை சத்தமில்லாமல் இருக்கியிருந்தது. இதற்காகத்தானே இத்தனை நாளும் அவளை பற்றி எதையும் கூறாமல் மௌனம் காத்தது. அன்றில் இருந்து இன்று வரை அவனது சந்தோஷம் ஒன்று மட்டுமே அவளது நிம்மதியாக எண்ணி வாழ்ந்து வந்தவள் இன்று அவள் மூலமாகவே அவனுக்கு இவ்வளவு பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணிவிட்டாளே. எதை சொல்லி அவனை சமாதானம் செய்ய போகிறாள்? நிச்சயமாக அவளால் அவள் வாழ்வில் நடந்த எதையும் அவனிடம் ஒருபோதும் கூட முடியாது.
அந்த தைரியம் மட்டும் அவளுக்கு இருந்திருந்தால் இப்படி ஒரு சூழலில் அவள் வந்து நின்று இருக்க மாட்டாளே. கண்களில் நிற்காமல் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே வீட்டினுள் நுழைந்தவளின் கண்களில் விழுந்தால் மாடியை யோசனையாக பார்த்தபடி ஹால் சோபாவில் உட்கார்ந்திருந்த அவளது மாமியார் குமுதா. மெல்ல அவளை நோக்கி எட்டு வைக்க அவள் அருகில் அரவம் உணர்ந்து திரும்பி பார்த்த குமுதா அழுது வடிந்த கண்களுடன் அவள் முன்னே நின்றிருந்த வேணியை கண்டதும் விழிகள் கூர்மையாக்கி அவளை நோக்கியவள், என்னாச்சு வேணி என்றாள் அழுத்தமான குரலில். கசந்த புன்னகையுடன் கல்லூரியில் நடந்தவற்றை ரத்தின சுருக்கமாக கூறியவள் ஒரு சிறிய தலையசைப்பை கொடுத்துவிட்டு தயக்கத்துடன் மாடிப்படிகளில் ஏறி அவர்களது அறையை அடைந்தாள். கால்கள் இரண்டும் பின்னி கொள்ள இதயம் படபடக்க அவர்களின் அறைக்குள் நுழைந்தவளை வெற்று அறையை வரவேற்றது. யோசனையுடன் புருவத்தை சுருக்கியபடி அறை முழுவதும் கண்களால் அலசியவள் பாத்ரூமில் இருந்து தண்ணீர் விழும் சத்தம் கேட்கவும் அவளது மணாளன் உள்ளே இருப்பதை உணர்ந்து கொண்டு சிறு ஆஸ்வாசம் அடைந்தாள். அடுத்த நிமிடமே ஆ என்று பல்லை கடித்து சத்தத்துடன் சுவரில் கையை ஓங்கி அடிக்கும் சத்தமும் சேர்ந்து கேட்க பதறி அடித்து கொண்டு பாத்ரூமை நோக்கி ஓடியவள், எங்க ப்ளீஸ் கதவை தொடங்க, முதல்ல என்ன பண்றீங்க நீங்க, ப்ளீஸுங்க, உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதுங்க, கதவை திறங்க என்று கண்ணீர் மல்க வெளியே இருந்து மன்றாட உள்ளே இருந்தவனோ இன்னும் மூர்க்கமாகி உள்ளே இருந்த பொருட்களை எல்லாம் உடைக்க தொடங்கினான். அவனது செயலில் மேலும் அதிர்ந்து போனவள் அவனது கோபத்தை மட்டுப்படுத்த வழியறியாது கலங்கி போய், சித்து ப்ளீஸ் சித்து, கதவை திற சித்து, எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு, ஆனா உன்னை இப்படி கஷ்டப்படுத்திக்காத ப்ளீஸ் சித்து என்று கதறி அழ அடுத்த நிமிடம் தண்ணீர் விழும் சத்தம் எல்லாம் நின்று போய் அந்த இடமே மயான அமைதி அடைந்திருந்தது. இதயம் திக் திக் என்று அடித்து கொள்ள உள்ளே இருந்தவனுக்கு என்னாச்சோ என்று கண்கள் விரிய கதவை வெறித்திருந்தவள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவனை கண்டு திடுக்கிட்டு விழித்தாள். தொப்பலாக முழுவதும் நனைந்தபடி உடம்பில் நீர்த்திவலைகள் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்க கண்கள் இரண்டும் கோவை பழமாய் செக்க செவேலென சிவந்திருக்க முகம் இறுகி போய் இடுப்பில் ஒற்றை துண்டை மட்டும் உடுத்தி ஈரத்துடன் வெளியே வந்தவன் பெண்ணவளை நிமிர்ந்து கூட நோக்காமல் நேராக சென்று தலையை குனிந்தபடி அமைதியாக கட்டிலில் உட்கார்ந்து கொண்டான். அவசர அவசரமாக கபோர்டில் இருந்த ஒரு துண்டை எடுத்து வந்து அவனது தலையை நன்கு துடைத்து விட்டவள் கை கால் முதுகு என ஈரம் இருந்த பகுதி ஒன்று விடாமல் துடைத்து விட்டவளுக்கு அவன் பாறையாக இறுகி போய் அமர்ந்திருப்பதைக் கண்டு மனதில் சுருக்கென்று வலிக்க தொடங்கியது. அவனது தலையை பற்றி தனது வயிற்றோடு சேர்த்து இறுக்கியவள் அவனது உச்சந்தலையில் அவளது தாடையை பதித்து கண்களை இறுக்க மூடிக்கொண்டவளுக்கு அவனை சமாதானப்படுத்துவது எப்படி என்று தெரியாமல் மண்டை கொழும்பி போனது. எவ்வளவு நேரம் அப்படியே நின்றிருந்தாலோ ஆணவன் நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே இறுகி போய் கல்லென அமர்ந்திருக்க ஒரு முடிவெடுத்தவளாக அவனை விட்டு விலகி நின்றபடி அவனையே அழுத்தமாக நோக்கினாள். அத்தியாயம் 35. கல்லென இறுக்கி போய் உட்கார்ந்திருந்தவனை கண்டு ஒரு நீண்ட ஆழ பெருமூச்சை வெளியேற்றியவள் அவள் ஆசுவாசப்படுத்தி கொண்டு மெல்ல அவனை நோக்கி முன்னேறினாள். தலையை குனிந்தபடி இருந்தவனின் முன்னால் அவனை உரசி கொண்டு நின்றவள் அப்படியே அவனின் முன்பாக மண்டையிட்டு அமர்ந்தாள். அவன் அருகே பெண்ணவளின் அரவம் உணர்ந்திருந்தாலும் அவனது நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தலையை குனிந்தபடியே உட்கார்ந்திருப்பதை கண்டவளின் கண்களுக்கு பிடிவாதம் பிடித்து உட்கார்ந்திருக்கும் வளர்ந்த குழந்தையாகவே தெரிந்தான் அந்த 6 அடி ஆண்மகன். அவனது உயரத்திற்கு நிமிர்ந்து நின்றவள் அவனது இறுக்கிய தாடையை அவளது இரு கைகளிலும் ஏந்தியபடி கண்கள் நிறைந்த காதலுடன் சிது என்றால் உயிரை உருக்கும் உள்ளெழுந்த இரகசிய குரலில். அவளது தேன் குரல் அழைப்பில் ஆணவன் கண்களில் நிமிடத்திற்கும் குறைவான நொடி ஒரு மின்னல் வெட்டி செல்ல மெல்ல விழிகளை உயர்த்தி அவளது முகத்தை ஆழ்ந்து நோக்கியவன் எந்தவித எதிர்வினையும் ஆற்றாது அவளையே கண்ணகலாது வெற்று பார்வை பார்த்து வைத்தான். ஆணவனின் உணர்வுகள் துடைக்கப்பட்ட கண்களோடு அவளது மருண்ட விழிப்பார்வையை ஒரே நேர்கோட்டில் கலக்க விட்டவள் அவனது வலது கையை பற்றி அவளது நெஞ்சில் அழுந்து பதிய வைத்து அவளின் இதய துடிப்பின் ஓசையை உணர செய்தாள் பெண்ணவள்.
இரும்பாக இறுகியிருந்த அவனது இதயம் அவனின் பேச்சை கேட்காமல் அவளது காந்த பார்வையில் கட்டுண்டு நின்றதோடு மட்டும் இல்லாமல் அவளது இதயம் எகிரி துடிக்கும் ஓசையை உள்ளங்கையின் வழியே உள்வாங்கிக் கொண்டது. அதில் இறுக்கி பிடித்திருந்த கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்பட ஆரம்பிக்க மனமானது அவளது இதயம் பேசும் பாஷையை மொழிபெயர்க்க தொடங்கியது. அவளது நேர்கொண்ட பார்வையில் ஆனவன் விரும்பியே சிக்கியிருக்க அவளையே கண்கள் சிமிட்டாமல் பார்த்து இருந்தவன் அவளது உதடுகள் அசைந்ததில் பார்வையை இடமாற்றி அது உதிர்க்கும் வார்த்தைகளை கிரகிக்க தொடங்கினான். சித்து, என்னோட இதயம் துடிக்கிற சத்தம் உனக்கு கேக்குதா? இந்த இதயத்தோட மொழி துடிப்பென்றால் இந்த லட்டு பாப்பா உனக்காக துடிப்பதை வேறு எந்த சிறந்த மொழியாலும் இதைவிட தெளிவா விளக்கிட முடியாது சித்து. என்னோட குட்டி இதயத்தோட துடிப்பும் தவிப்பும் உனக்கு மட்டும்தான் சொந்தமானதுங்கிறத உனக்கு புரியுதா சித்து என்று அழகாக அவளது உள்ளத்து காதலை வார்த்தையில் வடித்தவளின் செயலில் மீண்டும் ஆனவனின் கண்களில் ஒரு மின்னல் வெட்டி செல்ல அவன் என்னவென்று உணரும் முன்பே அவனது தடித்த இதழ்களை அவளது செவ்விதழ்கள் கொண்டு மூடியிருந்தாள் பெண்ணவள். கனவா நிஜமா என்று உணர முடியா இதமான ஓர் உணர்வில் அவனது கண்கள் கிறக்கி போய் கொஞ்சம் கொஞ்சமாக இமை மூடிக்கொள்ள அவளது நீளமான ஆழமான ஈரமான இதழ் முத்தத்தில் ஆனவனின் தேகமோ நீர்த்துளிகள் தீண்டிய பாதமாய் சிலிர்த்து அடங்கியது. அவனது அகன்ற வலது கையானது பெண்ணவளின் வனப்பான இடது மார்பின் மீது ஆழ பதிந்திருக்க முத்தத்தின் வேகத்தில் அவள் இறுக பற்றி கொண்ட அவனது இடது கரப்பிடிக்குள் பத்தி கொண்ட காதல் தீயானது அனலாய் மாறி கரங்களின் ஊடே புகுந்து அவனது தேகம் எங்கும் பரவி தீ மூட்டியதில் ஆனவது பின்னங்கால் பிடரி மயிர் எல்லாம் குத்திட்டு நின்றது. சற்று நேரத்துக்கு முன்பாக தண்ணீரில் தொப்பலாக நனைந்து கோழி குஞ்சாய் நடுங்கியது கூட இப்போது ஆனந்தமாய் இருந்தது அவனுக்கு. இப்படி இன்ப அதிர்ச்சியாக அவள் பொழியும் தொடர் முத்தத்தால் இன்னும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நனைந்து கொண்டே இருக்கலாம் என்று உவகை கொண்டது ஆனவனின் இதயம். மென் தீண்டலில் அவன் இதழோடு இதழ் பொறிந்து இருந்தவள் அவளது அழுத்தமான காதல் முத்திரையாய் அவளது ஆழமான முத்தத்தின் வழியாக ஆனவனின் இதழில் மட்டும் அல்லாது இதயத்திலும் பதித்து கொண்டிருந்தாள். பெண்ணவளின் ஒற்றை முத்தத்தில் பாறையாக இறுகியிருந்த அவள் இரும்பு தேகம் பனியென உருகி இலக அவனது உச்சக்கட்ட கோப மனநிலையில் இருந்து மீண்டு விட்டான் என்பதை விட பெண்ணவள் அவனை மீட்டெடுத்து இருந்தாள் என்பதை உண்மையாகி போனது. ஊடல் தீர்க்க முத்தம் சந்தோஷம் என்றால் முத்தத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனை வகையும் அவனுக்கு உணர்த்தி இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டாலோ என்னவோ அவனது தடித்த இதழ்களை விடாது பற்றி இருந்தால் அவளது செக்க சிவந்த செப்பு இதழ் கொண்டு கண்களை இருக்க மூடிக்கொண்ட அவனது பின்னந்தலையில் ஒற்றை கரம் பதித்து அவனது இதழ்களில் கவிதை எழுதி கொண்டிருந்தவளையே குறும்பு கொப்பளிக்கும் கண்களுடன் பார்த்து இருந்தவன் கண்களுக்கு கை சப்பும் குழந்தையாக மாறி அவனது இதழ்களை மென்மையாக சப்பிக்கொண்டிருந்த குமரியானவள் பச்சை குழந்தையாகவே தெரிந்தாள். அவ்வளவு அழகாக அவனது மனையால் அவளது காதலை சொன்ன விதத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து கர்வம் கொண்டவன் அது தந்த போதையில் அடுத்த நிமிடம் அவளது செயலை தனதாக்கி கொண்டிருந்தான். எதிர்பாராத நேரத்தில் அவனை இழுத்து அணைத்து இதழ் பதித்து அவளது மூச்சு முட்டும் முதல் முத்தத்தில் ஆனவனின் கரை தொட்ட கோபம் எல்லாம் அவளது திகட்டாத காதலில் இருந்த இடம் தெரியாமல் மெழுகாய் கரைந்து போயிருந்தது. அதில் பனிமலையாய் குளிர்ந்து போன ஆனவனோ அவளது முத்தத்தை அவளே அறியாத வண்ணம் திருடி கொள்ள சட்டென்று திகைத்த விழிகளை விரித்திருந்தாள் பெண்ணவள். காற்றுக்கு கூட வழிவிடாமல் மூச்சு திணற அவன் கொடுத்து கொண்டிருந்த வன்மையான முத்தத்தின் வாயிலாக உயிரும் மேலேறி கூடுவிட்டு கூடு பாயும் மந்திரத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான் அவளது மணாளன். இதழ் முத்தம் என்பது வெறும் உதடுகளின் ஒப்பந்தம் என்று மட்டும்தான் இத்தனை நாளும் நினைத்திருந்தான் ஆனவன். ஆனால் அது இரு உயிரின் தீப்பந்தம் என்பதை இப்போது புரிந்து கொண்டதாலும் என்னவோ அவளது உதட்டு கோப்பையின் பருகுதலில் இருந்து பின்வாங்க மறந்து இன்னும் முன்னேறிக்கொண்டே இருந்தான் அவன்.
மண்டியிட்டு அமர்ந்திருந்தவளை எப்போது மடியில் தாங்கியிருந்தான் என்று தெரியவில்லை. பெண்ணவளின் புடவை விலக்கி வெற்றிடையை சேர்த்து இறுக்கி அணித்தபடி மடியில் வைத்து கொஞ்சி கொஞ்சி கொண்டாடி தீர்த்தவனுடன் இணைந்து பெண்ணவள் எப்போது மஞ்சத்தில் சரிந்து அவன் மீது படர்ந்திருந்தாள் என்று தெரியவில்லை. பூப்பந்தாய் தன் மீது கிடந்தவளுடன் கட்டலில் உருண்டு பிறண்டவன் எப்போது அவன் ஆதிக்கத்தின் கீழ் அவளை கொண்டு வந்திருந்தான் என்றும் தெரியவில்லை. அவளது கைகள் இரண்டையும் சேர்த்து அவனது ஒற்றை கையின் பிடியில் இருக்க பற்றியவன் பெண்ணவளின் செறிபட இதழ்களை மெல்ல விடுவித்து அவளது கண்களோடு கண்கள் நோக்கினான். மயக்கும் அவளது இரு விழிகளை கண்டவனின் மனதோ அவனை அடியோடு வீழ்த்தும் மிக பயங்கரமான ஆயுதம்தான் அவளது இரு விழியோ என்று அச்சம் கொள்ளும் வண்ணம் அவனை விழிவீச்சில் வீழ்த்தி கொண்டிருந்தாள் அவனது மனையாள். அதற்கு மேலும் ஆழி பேரலையாய் ஆர்ப்பரிக்க தொடங்கிய அவனது உணர்வுகளை பொறுக்க முடியாதவன், அது என்ன பிடிச்சிருக்கா என்ற கேள்வியுடன் அவளையே நோக்கியிருந்தான். அவன் மீதான அவளது உணர்வுகளை அவ்வளவு அழகாக எடுத்து கூறியும் இப்படி கேள்வி கேட்டு தயங்கி நிற்பவனை எண்ணி தலையில் அடித்து கொண்டவள் அவளின் இரு கைகளையும் காற்று கூட நுழைய முடியாத அளவு அவனை சுற்றி பூட்டிக்கொண்டு இருக்க அணைத்தவள் எப்போது அவனது எல்லா செயலையும் அவன் கூடவே நிழலாக இருப்பேன் என்று உண்மையாய் வார்த்தையால் உணர்த்தாமல் அவளது நெருக்கத்தால் உணர வைத்தாள் பேதையவள். அவளை முழுமையாக எடுத்துக்கொள்ள அனுமதி வேண்டி அவனும் இன்னும் என்ன தயக்கம், முன்னேறி செல் என்று ஆர்வமுடன் அவளும் கண்களாலேயே பேசிக்கொள்ள அடுத்த நிமிடம் பெண்ணவளின் ஆடையெல்லாம் விலக்கி ஆணவனின் தேடல் வேட்கையை வழிவிட்டு நின்றது. பெண்ணவளின் முன்னழகில் முரணாகி பின்னழகில் பித்தாகி கலவியல் முக்குளித்து முத்தெடுத்தவனுக்கு எத்தனை முறை என்பது எண்ணிக்கையின்றி சென்று கொண்டே இருந்தது. அது கட்டலுக்கு உகந்த இரவு நேரம் அல்ல, மதியம் என்பதையும் மறந்து அவளுடன் மஞ்சத்தில் திளைத்திருந்தவன் எல்லாம் முடிந்தும் பின்னும் அவளை விட்டு விலகாமல் அவளுக்கு ஆடையாகி போயிருந்தான். இமியளவும் அவளை விட்டு நகராதபடி அவனது கை வளைவுக்குள்ளேயே பெண்ணவளை அடைக்காத்தவன் அப்படியே அவளை அணைத்தபடி நித்திர தேவியிடம் சரணடைந்திருந்தான். சுடும் சூரியனுக்கு ஓய்வளித்து விண்ணில் ஒளிந்திருக்கும் நிலவை வரவேற்கும் அழகான அந்தி மாலை பொழுதில் உறக்கத்தின் பிடியில் இருந்து கண் விழித்த நிலவு பெண்ணான வேணிக்கு உடல் அசதியில் இருந்து தூக்கம் தெளியவே சிறிது நேரம் எடுத்தது. இப்படியும் அப்படியுமாக புரண்டு புரண்டு படுத்தவள் ஒரு வழியாக முற்றிலும் தூக்கத்தில் இருந்து விடுபட்டு மெல்ல விழிகளை உருட்டி சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்க்க மணி 5:30 காட்டியதில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள். ஆடை விலக்கிய அவளது பால் வண்ண மேனியை தழுவிய காற்றின் ஸ்பரிசத்தில் அவளது நிலையை கண்டு கண்களை விரித்தவளுக்கு நடந்தது அனைத்தும் நினைவில் வர மீண்டும் போர்வைக்குள்ளேயே தன்னை ஒலித்து கொண்டவளுக்கு வெக்கம் பிடிக்கு தின்றது. அப்போதுதான் நினைவு வந்தவளாக அருகில் இருந்த அவளது மணாளனை தேட அவன் இருப்பதற்கான அறிகுறியே அந்த அறையில் இல்லாமல் இருந்தது. எங்க ஆளு காணோம் என்று குழம்பியவள் பெட்ஷீட்டுடன் எழுந்து பாத்ரூமுக்கு சென்று புகுந்து கொண்டாள். அடுத்த சில நிமிடங்களில் குளித்து முடித்து ரெடியாகி கீழே வந்திருந்தாள். கீழேயும் அவளது மணாளன் இருப்பதற்கான அறிகுறி இல்லாமல் இருக்க, எங்க போச்சு இந்த பயபுல என்று யோசனையுடன் பொழுதை நெட்டி தள்ளினாள் பெண்ணவள். சரவணனின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியபடி காத்திருந்தவளுக்கு காலையில் இருந்து நடந்த சம்பவங்கள் அனைத்தும் வரிசையாக நினைவில் வந்து சென்றது. கண்ணை கட்டி காட்டில் விட்டவன் போல திரும்பவும் இடமெங்கிலும் மாய பிம்பங்களாகவே இருப்பதை எண்ணி கோபத்தில் கல்லூரியில் இருந்து பாதிலேயே கிளம்பி வீட்டிற்கு வந்தவனோ மூர்க்கத்தின் உச்சத்தை அடைந்திருந்தான். இதே நிலை தொடர்ந்தால் அவனை காயப்படுத்தி கொள்வான் என்று பயந்து போன பேதையவள் அவனது மூர்க்கத்தை குறைக்க முத்தத்தை ஆயுதமாக கையில் எடுத்திருந்தாள். ஆனால் எந்த புள்ளியில் அது இருவருக்குமான ஊடல் மறந்து கூடலாகி மாறியது என்பதை அதில் திளைத்திருந்த இருவருமே அறிந்திடவில்லை. எதை எப்படியோ அவளது முழு சம்மதத்துடன் தான் இருவருக்கும் இடையே அழகான சங்கமம் அரங்கேறி இருந்தது. என்ன ஒன்று
முதலாக அவனுடனான உயிர்கலத்தலானது முறையான நல்ல நேரத்தில் இல்லாது இப்படி மட்ட மத்தியானமான நேரத்தில் நடந்துவிட்டதே என்று மனம் சுணங்கி அவளது மணாளனை நினைத்தும் கண்ணக்கதுப்புகள் இரண்டும் செவ்வானமாய் சிவந்து போனது. மதியம் மஞ்சத்தில் நடந்தேறிய ஆணவனுடனான ஜல்லிக்கட்டு இரவும் தொடருமா என்ற எதிர்பார்ப்புடன் விழிமேல் விழி வைத்து பெண்ணவள் காத்திருக்க, மாலை மறைந்து இரவு நெருங்கும் வரையிலும் அவளது மன்னவனின் வருகைக்கான அறிகுறியே தட்டுப்படாமல் போக யோசனையுடன் புருவத்தை சுருக்கியபடி வாசலை வெறித்திருந்தாள். ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்று பார்த்தாலும் அவனது போனை அவர்களது அருகிலேயே விட்டுவிட்டு சென்றிருந்தான் ஆனவன். நேரம் செல்ல செல்ல இருப்பு கொள்ளாமல் தவித்தவள் மனதோ குமுதாவிடம் சென்று கேட்கலாமா என்று யோசிக்க, ஏனோ புதிதாக பெண்ணவளை சூழ்ந்து கொண்ட வெக்கம் அதற்கும் தடையாக நின்றது. டிங் டிங் என சத்தம் எழுப்பி மணி இரவு 7 ஆகியது. அந்த ஹாலில் இருந்த கடிகாரம் வேணிக்கு நினைவுபடுத்த ஏக்கப்போக்களை கண்களில் ஏந்தியபடி அவளது மன்னவளின் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினாள் பெண்ணவள். அங்கே ஒருத்தி வழி மேல் விழி வைத்து அவனுக்காக காத்திருப்பாள் என்பதை அறிந்திருந்தாலும் அவனது தேடலுக்கான விடையை அறிந்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் ஒரு வழியாக தேடி அந்த டைரியை கையில் எடுத்தவன் அதை படிப்பதற்கு ஏதுவாக கட்டிலில் உட்கார்ந்தபடி அதை பிரிக்கத் தொடங்கியிருந்தான்.